இந்த சூழ்நிலையில் சூர்யாவுக்கு குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவருடைய தாயார் ராதிகா சரத்குமார். எப்பவுமே ஒரு தாய்க்கு மகன் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும் இல்லையா? அவர் திருமணம் செய்து கொள் என்று சொல்கிறார். திருமணம் செய்ய மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார் சூர்யா. திடீரென்று வெளிநாட்டிலிருந்து வரும்போது ஒரு ஆண் குழந்தையோடு வருகிறார். இதான் என் குழந்தை, என்னுடைய விந்துக்கு பிறந்த குழந்தை, ஒரு வெளிநாட்டுக்காரி பெற்று கொடுத்தான்னு சொல்லி கொடுக்குறார். ஆனால் அந்த குழந்தை ஒரு வயதாகும் பொழுது அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு நோய் வருகிறது. அது எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மான நோய். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தையினுடைய அம்மாவின் மூலமாக அந்த போன் சிகிச்சை செய்து கொள்ளலாம், ஏன்னா உங்கள் போன் அதுக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா சூர்யாவுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா வெளிநாட்டில் போயில்ல நம்ம குழந்தை பார்த்துக்கிட்டோன்னு வெளிநாட்டுக்கு போகிறாரு, அந்த மருத்துவமனைக்கு போகிறாரு. அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு தான் மம்தா பைஜு அங்கே மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார். கடைசி ஆண்டு படிக்கிறார். ரொம்ப ஜாலியாக இருக்குது. தண்ணி அடிக்கிறாரு, சிகரெட் அடிக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. போய் நீ இந்த மாதிரி பொண்ணோட குழந்தைக்கு, நீ பெற்ற குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சிகிச்சை தேவைப்படுது, அதை நீ தான் தேவைன்னு சொல்கிறாங்க, வான்னு சொல்கிறாரு. உடனே $75,000 கொடுங்கிறா. உடனே கொடுத்துட்றாரு சூர்யா. சென்னைக்கு வந்து விடுகிறார். அந்த குழந்தைக்கு நோய் சரியாகி விடுகிறார்.